ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெஞ்ச்ல வெப் சீரிஸோட 5வது எபிசோட். இந்த எபிசோட் தான் இந்த வெப் சீரிஸோட லாஸ்ட் எபிசோடும் கூட. சோ லாஸ்டா பார்த்த 4th எபிசோட்ல கொஞ்சம் சேடா ரொம்ப எமோஷனலா பாத்தீங்கன்னா அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ற விதமா இந்த லாஸ்ட் எபிசோட இவங்க எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரவியை தான் காட்டுவாங்க. அவரு அவங்க வீட்டுக்கு தனியா வருவாரு. இதை பார்த்து அவங்க அம்மா இந்த மாதிரி எங்கடா காயத்ரி சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா ஒரு 2-3 நாள் அவ திரும்பி வந்துருவா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. தென் அவரோட மொபைல்ல பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இன்டர்வியூ ஒன்னு வந்திருக்கும். அதை பார்த்துட்டு லைட்டா அவர் டென்ஷன் ஆவாரு. தென் மீனாட்சி அம்மாக்கு பாத்தீங்கன்னா மீனாட்சி இந்த மாதிரி டைரக்டர் அவர் ட்ரை பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது மீனாட்சியோட ஃபியான்சி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா மீனாட்சியோட அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதனால அங்க ஒரு பெரிய கான்வர்சேஷனே போகும், பெரிய சண்டையே நடக்கும். இந்த மாதிரி ஒன்னு டைரக்டர் இதெல்லாம் வராது, அதை விட்டுட்டு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அட் சேம் டைம் பாலோட லவ்வும் கிட்டத்தட்ட பிரேக்கப் ஆன நிலைமை தான். இதை பத்தி 3 பேருமே அங்க பேசிட்டு இருப்பாங்க. பெஞ்ச்ல இருந்தும் தூக்க போறாங்க, வேலையில இருந்தும் போறோம், இப்ப என்ன பண்றது, நம்ம கரியரே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. தென் ஈஷா ஆபீஸ்ல அவங்களுக்கு அலைன்ஸ் வந்திருக்க மாப்பிள்ளை கிட்ட இந்த மாதிரி நார்மலா கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு ஈஷா என்ன சொல்லுவாங்க, இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெஞ்ச்ல இருக்க எல்லாருமே அசஸ்மெண்ட் மீட்டிங் அண்ட் இன்டர்வியூக்காக பாத்தீங்கன்னா வர சொல்லிருப்பாங்க. சோ அதன்படி ஒவ்வொருத்தரா பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க. இன்க்ளூடிங் பாலு, மீனாட்சி, ரவி எல்லாருமே இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. மேல் இடத்துல இருந்து கேக்குற கேள்விக்கு இவங்க யாராலுமே எந்த பதிலுமே கரெக்டா சொல்ல முடியாது, அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ரவி கிட்ட கேக்குற கேள்விக்கு பதிலே வராது. மீனாட்சி நான் இதுக்கப்புறம் 100% எஃபர்ட் போடுறேன்னு. பாலு பாத்தீங்கன்னா டீம் லீட் ஆயிட்டும் எதுக்கு பெஞ்சுக்கு மூவ் ஆனா சொல்லி கேட்ட கேள்விக்கு பதிலே வராது. சோ இவங்க நினைச்சதும் நடக்கல, அண்ட் கையில இருக்கிற வேலையும் இப்ப போகுதுன்னு நினைச்சு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் ஒன் டே ஆகியும் காயத்ரி வீட்டுக்கு வராதது பாத்தீங்கன்னா ரவியோட அம்மா கேட்பாங்க. ரவி பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாரு, கொஞ்சம் நக்கலா தான் பேசுவாரு. உடனே இவங்க அம்மா கோவப்பட்டு பாத்தீங்கன்னா ரவிக்கு ஒரு ஷாட் விடுவாங்க. அடியை வாங்கிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பிடுவான். அதே நேரத்துல ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும். அந்த ஈவெண்ட்ல எல்லாருமே வந்திருப்பாங்க. பாலுவும் ஆபீஸ் விட்டு போறதுனால கடைசியா ஈஷாவை ஒரு தடவை தூரத்துல இருந்து பாத்துட்டாச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க வந்திருப்பாரு. தென் அடி வாங்கிட்டு கோவமா போன ரவி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அங்கிள் கிட்ட தான் போய் பேசிட்டு இருப்பாரு. அவர் எப்பவுமே பேசுறவர்கிட்ட அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி காயத்ரி என்ன புரிஞ்சிக்கவே மாட்றா, எனக்கான ஸ்பேஸ் தரவே மாட்றா, இதனால எப்பவும் பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு, நான் பொய் சொன்னா இல்லன்னு சொல்லல, பட் அந்த பொய் கூட அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி விடு, நடந்தது நடந்துருச்சு, நீ ஒரு சாரி சொன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என் பொண்டாட்டிக்கு அல்சைமனியா வந்து 6 வருஷம் ஆச்சு, அவன் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டா, 50 வருஷம் வாழ்ந்த என்ன மட்டும் தான் மறக்கல, அவளுக்கு எல்லாமே நான் தான். சோ நீ கடைசி காலகட்டத்துல உனக்கு யாரு இருப்பாங்க தெரியாது, ஆனா தள்ளாடுற காலத்துல கூட உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்காக கண்டிப்பா உன் மனைவி இருப்பா. சோ காயத்ரி மிஸ் பண்ணிடாத, அவ ரொம்பவே நல்ல பொண்ணு, அவன் கூட இருக்கணும் ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க எமோஷனலா பேசிட்டு கிளம்புவார். இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு போற ரவி பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஒய்ஃபை பத்தி புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாரு. அவங்கள மிஸ் பண்ணுவாரு. அவங்க தங்களுக்காக தான் இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதும் பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணுவாரு. காயத்ரியும் லாஸ்டா பேசினப்ப இந்த மந்த் என்னோட பர்த்டே வருது, அன்னைக்கு ஃபுல்லா நீங்க என் கூட தான் இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சோ அதெல்லாம் நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா இவர் ஃபீல் பண்ணுவாரு. ஆபீஸ் ஈவென்ட்ல ஒருத்தன் சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு மீனாட்சியோட அம்மா இவனுக்கு தான் பாடவே வரல, எதுக்கு பாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை பாக்குற மீனாட்சி அட்லீஸ்ட் ட்ரை பண்றாங்களா, அதையாச்சும் என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிரசாத் சார் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் மீனாட்சியோட ஷார்ட் பிலிம் அங்க பிளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிடுவாரு. அதே மாதிரி ஷார்ட் பிலிம் அங்க ஓட ஆரம்பிச்சிரும். ஆல்ரெடி ஒருத்தர் சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதை பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க, இப்போ உன்னோட ஷார்ட் பிலிமை பார்த்து எல்லாரும் சிரிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இவ்வளவு டிமோட்டிவ் பண்ணுவாங்க. மீனாட்சிக்கும் வேற வழி இல்லாம எப்படியாச்சும் இந்த ஷார்ட் பிலிமை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜ் போய் பாப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் பிலிம் ஆல்ரெடி பிளே ஆரம்பிச்சிருக்கும், ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அண்ட் எல்லாருமே இந்த ஷார்ட் பிலிமை உற்று நோக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. மீனாட்சி ஷார்ட் பிலிமோட கண்டென்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தைய அவங்க கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றதுனால அவங்க என்னென்னலாம் அனுபவிக்கிறாங்க, சின்ன வயசுல இருந்து அவங்க என்னென்ன கஷ்டத்தெல்லாம் காட்டுறாங்கன்றத பாத்தீங்கன்னா தத்ரூபமாவே காட்டியிருப்பாங்க. இந்த ஷார்ட் பிலிம்ல பிரசாத் சார் தான் அப்பாவா நடிச்சிருப்பாரு. அண்ட் அவரோட பொண்ணா பாத்தீங்கன்னா மீனாட்சி நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஷாக்கும் இவருக்கும் நடக்கிற மாதிரியாவே இருக்கும். ஒரு பெண் குழந்தைய சின்ன வயசுல இருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இது பண்ணாத அது பண்ணாதான் சொல்லிட்டு வளர்த்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை ஒரு சிறைக்குள்ளேயே அடைச்சிருப்பாங்க. அந்த சிறைக்குள்ள அடைப்பட்ட அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவே வெளியில மீட்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டா தான் இதை கிரியேட் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அங்க எம்ப்ளாயிஸா உட்காந்து பாக்குற ஈஷாக்கு பர்சனலா இது ரொம்பவே கனெக்ட் ஆயிடும். அவங்க அப்பாக்கும் மீனாட்சிக்கும் இடையான அந்த சீக்வன்ஸை பாக்குறப்ப ஈஷாக்கும் கண்ணு எல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். அவங்க அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா அவளும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பா. அந்த ஷார்ட் பிலிம் அங்க இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்மே பாத்தீங்கன்னா சீரியஸாவே பாத்துட்டு இருப்பாங்க. ஃபைனலா எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ்ல இந்த சமூக பேஜ்ல இருந்து தன்னோட பொண்ணை எப்படி மீட்கிறாருன்றத அழகாவே காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் அங்க பாக்குறவங்களுக்கு ரொம்பவே எமோஷனலா கனெக்ட் ஆயிடும். அண்ட் மீனாட்சியோட ஃபியான்சி வேற அங்க வந்துட்டு இந்த மாதிரி ஏன் இப்படி எல்லாம் பண்ற, எல்லாருமே தலைகுனி வைக்க போற அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவான். பட் ஆனா அங்க நடக்கிறதே வேற விதமா இருக்கும். ஷார்ட் பிலிமோட எண்ட்ல டைரக்டர் பை மீனாட்சின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே அங்க கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்பவே ப்ரௌட் ஆயிடும். அங்க இருக்க ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் வந்துட்டு மீனாட்சி கிட்ட கை கொடுத்துட்டு சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுவாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். பிரசாத் சாரும் உனக்கு பிடிச்சதை நீ பண்றப்ப அது ஒருத்தர் விரும்புவாங்க, ஒருத்தர் விரும்ப மாட்டாங்க, நீ விரும்ப இருக்காங்கள மட்டும் நீ அதை தேர்வு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. கூடவே மீனாட்சியோட அம்மாவும் வந்துட்டு சூப்பரா எடுத்திருக்க, என் பொண்ணு டைரக்டர் ஆக போறான்றது நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு, ராம் சரண் எல்லாம் வச்சு நீ டைரக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பக்கத்துல இருந்துட்டு அந்த அலையன்ஸ் மாப்பிள்ள வேற பூமர் மாதிரி பேசிட்டு இருப்பான். தம்பி இனிமேல் நீ என் அத்தெல்லாம் சொல்லாத, ஆன்டினே சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் அங்க வலிச்சிட்டு போயிடுவாங்க. பாலு யாரு கூடமே மிங்கில் ஆகாம தனியா உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல ஈஷாக்கு பாத்துருக்க
இருக்க அந்த அலையன்ஸ் மாப்பிள்ள வந்து பேசுவாரு. என்ன ப்ரோ நீங்க ஈஷாவை விரும்புறீங்களா சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அவர் பாத்தீங்கன்னா ஆமா ப்ரோ 9 வருஷமா விரும்புறேன், ஒன் சைட் லவ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இதுக்கப்புறம் செட் ஆகாது, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த அலையன்ஸ் மாப்பிள்ள ஒரு விஷயம் சொல்லுவாரு. அன்னைக்கு காஃபி ஷாப்ல என்ன நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா, ஈஷா கிளம்புறப்ப நான் ஆல்ரெடி ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது என்னன்னு தெரியல, எனக்கு பாலுனா ரொம்ப பிடிக்கும், அவர் என் பின்னாடி எல்லாம் வருவாரு சுத்துவாரு, பட் ஆனா என்ன எந்த விதத்தையும் தப்பா பார்த்தது இல்ல, அதுவும் இல்லாம அவரு என்ன சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணுவாரு, அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரோட கரியர்ல growth ஆகல, ரெஸ்பான்சிபிள் இல்லாம சுத்துறாருன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும், பட் அவர் கூட இருந்தேன்னா நான் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே பாத்தீங்கன்னா பாலுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். தென் ஈவென்ட்ல பிரசாந்த் சாரும் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஈஷா சர்ப்ரைஸா வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. உன்னுடைய உணர்வுக்கு நான் மதிப்பு தரலதாமா, நான் ஒத்துக்கிறேன், பட் நான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப நிறையவே மாறிட்டேன், உனக்கு என்ன வேணும், நான் உன் மூஞ்சி முன்னாடி வரக்கூடாது அதானே, கண்டிப்பா நான் இனிமேல் வரமாட்டேன், நான் இங்க இருந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஈஷா பாத்தீங்கன்னா அவரோட கை மேல கை வச்சுட்டு இனிமேல் எங்கேயும் போக வேணாம், நம்ம ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தென் காயத்ரி அவங்க வீட்டுல உட்காந்துட்டு இந்த மாதிரி லேப்டாப்ல ஆபீஸ்ல நடக்கிற ஈவென்ட்ல எங்கேயாச்சும் அவங்க மாமா தெரிவாரா சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற அவங்க தம்பி, உனக்கு அவர் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அங்க போய் தானே, ஏன் இங்க இருக்க அப்படின்வாங்க. அட் த சேம் டைம் ரவியும் பாத்தீங்கன்னா காயத்ரி கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துருவாரு. ஸ்ட்ரைட்டா போயிட்டு காயத்ரி தான் மீட் பண்ணுவாரு. காயத்ரி என்ன சொல்லுவாங்க, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க, கிளம்புங்க, நான் இல்லாதானே உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்வாங்க. காயத்ரி நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, நீ இல்லாம என்னால இருக்க முடியல சொல்லிட்டு நான் இந்த ஒரு நாளே ஃபீல் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என் கூட வந்துரு அப்படின்னுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இல்ல நான் இல்லாதான் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னதே சொல்லுவாங்க. இல்ல நான் உங்க கூட தான் இருப்பேன், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்வெர்ஸ் பண்ணிடுவாரு. ஆபீஸை காட்டுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா பாலு ஸ்ட்ரைட்டா ஈஷா கிட்ட போயிட்டு இவ்வளவு நாள் கோட் ரன் ஆகுது அது ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ணாம டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன், பட் ஆனா இதுக்கப்புறம் நான் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு வேலை அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க. பெஞ்ச்ல இருக்க எந்த ஒரு பர்சனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த பெஞ்சோடய அவங்க லைஃப் முடிஞ்சு போறது கிடையாது, அதையும் தாண்டி அவங்க லைஃப்ல நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. பாலு, மீனாட்சி, ரவின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேருக்குமே ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி இருந்தாலும் அவங்க லைஃபை எப்படி கேதர் பண்ணிக்கிறாங்கன்றதை இந்த எபிசோட் ஃபுல்லாவே நம்ம பாத்துறோம். மீனாட்சி அவங்க ஜாபை குயிட் பண்ணிட்டு ஏடி ஆயிட்டாங்க அண்ட் ரவியோட ஒய்ஃப் நீங்க கோவா போயிட்டு வாங்க சொல்லிட்டு அவங்களாவே சொல்றாங்க. பாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா வேலை தேடிட்டு இருக்காரு அண்ட் பிரசாந்த் சாருக்கு தன்னோட பொண்ணோட பாசம் மறுபடியும் கிடைக்கவும் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடையே ரொம்பவே சூப்பரா முடிக்கிறாங்க. ஒரு ஃபீல் குட்டான மூமெண்ட்ஸோட முடிக்கிறாங்க. இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பா லைக் கொடுத்துருங்க. ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். சோ வெயிட் பண்ணிட்டே இருங்க, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட உங்களை தேடி வரேன். ஸ்டே டியூன்ட்.